Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் இருக்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் தமிழ் மீடியம் இருக்கிற காலேஜ், தமிழ் மீடியம் அல்லாத இங்கிலீஷ் மீடியம் மட்டும் இருக்கிற காலேஜை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து லைவ்லேயே ஆகட்டும் அல்லது வந்து ஒரு வீடியோ போடும்போது அது கீழே ஆகட்டும் தமிழ் மீடியம் எந்த காலேஜில் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் எந்த காலேஜில் இருக்குன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ் ஆகட்டும் 5 இயர்ஸ் ஆகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் லா காலேஜஸில் மட்டும் தமிழ் மீடியம் இருக்கிற காலேஜஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சென்னையில் பட்டறை பெரும்புத்தூர் லா காலேஜில் வந்து தமிழ் மீடியம் இருக்குது. அதே போல் சென்னை புதுப்பாக்கத்துலேயும் கவர்மெண்ட் லா காலேஜில் தமிழ் மீடியம் இருக்குது. அதே போல் வந்து மதுரை கவர்மெண்ட் லா காலேஜிலையும் தமிழ் மீடியம் இருக்குது. திருச்சி கவர்மெண்ட் லா காலேஜிலையும் தமிழ் மீடியம் இருக்குது. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் லா காலேஜிலையும் தமிழ் மீடியம் இருக்குது. செங்கல்பட்டு லா காலேஜிலையும் தமிழ் மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலையும் தமிழ் மீடியம் இருக்குது. இது வந்து 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ்க்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் அல்லாத இங்கிலீஷ் மீடியம் மட்டும் உள்ள காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜஸை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் இருக்குன்னா வேலூர் கவர்மெண்ட் லா காலேஜ், விழுப்புரம் கவர்மெண்ட் லா காலேஜ், தருமபுரி கவர்மெண்ட் லா காலேஜ், ராமநாதபுரம் கவர்மெண்ட் லா காலேஜ், சேலம் அண்ட் நாமக்கல், தேனி. இந்த காலேஜில் வந்து தமிழ் மீடியம் கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தான். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது, நான் படித்தது தமிழ் மீடியம், நான் தமிழ் மீடியம் என்னால் வந்து இங்கிலீஷில் வந்து படித்து எழுத முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் காலேஜில் வந்து தமிழ் மீடியம் அவைலபிள் இல்லைனாலும் நீங்கள் எழுதுகிற எக்ஸாமை தமிழ்லேயே நீங்கள் எழுதலாம். இப்போ வந்து இந்த தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணுறது, இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போதே வந்து ஃபில் பண்ணியிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து காலேஜில் எந்த காலேஜில் செலக்ட் ஆகி நீங்கள் அட்மிஷன் போட்டு போகிறீங்களோ அந்த காலேஜில் போயிட்டு உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய பிரின்சிபல் கிட்ட வந்து கேட்கணும். அதற்கான ஃபார்மோ இல்லாத அதுக்கான என்ன ப்ரொசீஜரோ ஒவ்வொரு காலேஜ்லேயும் சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். அப்போ தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே 12th வரைக்குமே வந்து 5 இயர்ஸ்க்கு வராங்கன்னா அவங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, இங்கிலீஷ் வராதுன்ற பட்சத்தில் தமிழில் தான் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்கள் காலேஜில் வந்து தமிழ் மீடியம் இல்லைனாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து டீச் பண்ணுறது வந்து ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் காலேஜாக இருந்ததுன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் டீச் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எழுதுகிற கொஷின் ஆன்சர்ஸ் வந்து தமிழ்லேயே எழுதிக்கலாம். இங்கிலீஷில் விருப்பப்படுறவங்க இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். உங்களால் கோத்ரூ பண்ண முடியும், படிக்க முடியும்ன்ற நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மீடியம் எழுதலாம். ஒரு சில பேர் கேட்குறாங்க தமிழில் படிக்கிறது பெஸ்ட்டாக இங்கிலீஷில் படிக்கிறது பெஸ்ட்டானு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கிலீஷை பார்த்தலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு அட்வொகேட்டாக ஆகிட்டு பார் கவுன்சிலில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு போகிறீங்கன்னா, அதாவது ஹைகோர்ட், நான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன், ஹைகோர்ட்டுக்கு ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆகட்டும், நீங்கள் உள்ளே போய் ஆர்கியூ பண்ணும்பொழுது இங்கிலீஷில் தான் வந்து ஆர்கியூ பண்ணீங்க. ஏன்னா வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் ஆர்கியூ பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ அதில் சீசனல் கோர்ட்டோ வந்து நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே உங்களுடைய மதர் டங், அதாவது தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் இப்போ டிராஃப்டிங்லாம் வந்து ஒரு அட்வொகேட்டாக வந்து நீங்கள் டிராஃப்டிங்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா தமிழில் பண்ணுறதை விட இங்கிலீஷில் தான் வந்து அதிகமான வேலைகள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கிலீஷை வந்து கிளியராக வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருக்கணும், ஃப்ளூயன்ஸாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் அட்வொகேட்டுக்கு கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷை பற்றின பேசிக் நாலேஜ், ஒரு டிராஃப்டிங் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் ப்ளஸ் வந்து பேசிக் டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது.
நீங்கள் ஃப்ளூயன்ஸியாக பேசணும், இங்கிலீஷில் வந்து வெல் ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து இப்போ அட்வொகேட்டு துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ஸு ப்ளஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அறிவு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது. எல்லாம் வந்து லீகல் நாலேஜஸும் வந்து கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். அது இங்கிலீஷ்லேயாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்லையாக இப்போ இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கணும்னா உங்களுடைய ஓன் மதர் டங்கில் மட்டும்தான் நீங்கள் தெரிவிக்க முடியும். அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. உங்களால் இப்போ நிறைய லீகல் டேர்ம்ஸ் எல்லாமே தெரியுது, உங்களுக்கு ஆக்ட் எல்லாமே செக்ஷன்ஸ் எல்லாமே தெரியுதுன்ற பட்சத்தில் அதை உங்களால் இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியலன்னா தமிழில் நீங்கள் கன்வே பண்ணுவீங்க. தமிழில் கன்வே பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு வந்து இங்கிலீஷில் தேவைப்படுதுன்னா இங்கிலீஷில் நீங்கள் அந்த டைமில் வந்து கன்வே பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இங்கிலீஷ் கிளைண்ட்டாக வராருன்னா அவருக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் கன்வே பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயன்ஸி தெரியும், தமிழில் தெரியலனா ஒரு கிளைண்ட் தமிழில் வராருன்னா அவருக்கு வந்து நீங்கள் தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷை கொஞ்சம் பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இங்கிலீஷில் வந்து தேவைப்படும். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் ஆர்கியூ பண்ணணும்னா இங்கிலீஷில் வந்து ஆர்கியூ பண்ண வேண்டியது இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து ஆர்கியூ பண்ணிக்கலாம். தமிழ் வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாட்டுக்கானது தலை சிறந்த நம்மளுடைய மதர் டங்கு தமிழ் சிறந்தது தான். ஆனாலும் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தேவைப்படுகிறது. ஆனால் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு ஆடுறதுக்கான மொழியை வந்து தமிழில் கொண்டு வர நிறைய வந்து பைகாட்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் தேவை தான் படுது. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஞ்சம் பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி, தமிழ் மீடியம் படித்தாலும் சரி, ரெண்டுமே வந்து நீங்கள் லா படிக்கிறனாலே அது ஒரு தனி ஸ்பெஷல் வந்து கௌரவம் தான். ஆனால் வந்துட்டு எந்த லாங்குவேஜில் படித்தாலும் அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்துட்டு ஸ்டடியாக, அதாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். தமிழில் படிச்சிருந்தாலும் லீகல் பற்றின நாலேஜ், அனைத்து சட்டங்களை பற்றியும் ஓரளவுக்கான நாலேஜாச்சு உங்ககிட்ட இருக்கணும். லாங்குவேஜ் தீர்மானிக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் தான் உங்களை வந்து நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும். ஸோ தமிழாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான், இங்கிலீஷாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான். ரெண்டு லாங்குவேஜுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் லாங்குவேஜ் இப்போ வந்து தமிழ் மீடியம் வந்து 6th-12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா 7.5 ரிசர்வேஷனில் வந்து சீட் கிடைக்குது இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது தமிழ் படித்தவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வந்து ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அதில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். அதுக்கு வந்து தமிழ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஸ்காலர்ஷிப்பும் வந்து வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜில் வந்து தமிழ் மீடியம் இருக்குது, எந்த காலேஜில் தமிழ் மீடியம் இல்லைன்னு. இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லா காலேஜ் ஸ்டூடெண்ட் யாருக்காவது தேவைப்படுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.